பாப்பேன் நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தந்தோம் மோதேஷ். ஹலோ மோதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, தெம்பா இருக்கா மாஸ்டர் பிள்ளை? இல்லை, நடந்து வரும்போது ஸ்லோவாக நடந்து வந்த மாதிரி இருந்தது. என்ன படிக்கிறீங்க? 8th. எங்கேருந்து வரீங்க? திருத்தணி. ஓகே, யார் மாஸ்டர்? முத்து மாஸ்டர். முத்து மாஸ்டர். ஓகே, நல்லா பண்ணுமா? ஏன்னா முத்து மாஸ்டர் அதுக்கு முன்னாடி நான் வீக்னஸ் சொன்னதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருப்பேன். அதை நீ பாசிட்டிவாக பண்ணலாம். எப்பயுமே நம்ம வந்து எதுக்கு நம்ம இங்கே உட்காந்து எல்லா பேரண்ட்ஸும் கோரியோகிராஃபர்ஸ் கேட்குறாங்கன்னா, ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மளுடைய நாங்கள் சொல்கிற மைனஸ் பேரண்ட்ஸ் வந்து கோரியோகிராஃபர்கிட்ட சொல்லணும். சப்போஸ் கோரியோகிராஃபர் பேரண்ட்ஸோடு வந்து பேசி பண்ணாதான் டான்ஸ் நல்லா வரும். ஓகே, ஸோ நல்லா பண்ணு. இதுக்கு முன்னாடி பண்ண பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க சொல்லிட்டு அதெல்லாம் நீ பாலிஷ் பண்ணுப்போ. ஓகே, குட் லக். மல்லியே சக்கரவள்ளியே மல்லியே சந்தன மல்லியே மல்லியே பங்கன பள்ளியே இந்த போராட்டம் தீர்வாகுமா? இந்த போர் மூட்டம் அட துணிஞ்சாலு தடையெல்லாம் தூளாக கொட்டும். இல்லாத உண்மைகள் பேசாது, பொல்லாத பொய்க்காது வீசாது, எங்கேயும் நேர்மையும் தீராது, வீரங்கி தொட்டாவ தேடாது, எல்லாமே தோக்காது, எப்போதும் நல்லது தூங்காது, சொல்லாம கொல்லாம ஓடாது, பாத வெல்லாம மூடாது. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? தெரியலையா? சரி, ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாமா? கோகுல் சார். மோதேஷ், சொல்லுங்க மாஸ்டர். நீங்கள் எப்படி பண்ணீங்க? நீங்களே சொல்லுங்கள். நல்லா பண்ணீங்களா? ஃபுல்லாக நல்லா பண்ணேன். எதுவும் மறக்கலையா? பக்காவாக பண்ணிட்டீங்க. நிஜமாலே நல்லா பண்ணீங்க மோதேஷ். அதாவது அந்த திருத்தணி அந்த கோரியோகிராஃபர் டீமில் இருக்கிற 3 பசங்க பண்ணீங்களா? இப்போ 3வது பையனா நீங்கள்? அதில் நீங்கள் நல்லா பெட்டராக பண்ணீங்க. ஓகேவா? ஆனால் என்னென்னா ஸ்டெப்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் பண்ணணும். அது எல்லாமே குட்டி குட்டியாக இருந்துச்சு. கால் வந்து லைட்டாக தூக்கி பண்ணீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ஏதோ சின்னதாக மறந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் மறக்கலை. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மிஸ்டர்.
கலா மாஸ்டர். இப்போ 3 பேர் பார்த்ததில் திருத்தணியில் நீங்கள் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ ஓகே. மாஸ்டர். சேம் மணி தானே நீங்கள் முத்து சேம். ஏன் எங்களுக்கு வந்து அவன் மறக்கிற மாதிரி ஆடணும் உங்கள் கொரியோகிராஃபி. சாங் வேறு எங்கேயோ போகுது, கொரியோகிராஃபி எங்கேயோ போகுது. பட் அவன் டான்ஸ் ஆடி அவன் ஹெவினஸ் ஆடினால அவன் தப்பிச்சிட்டான். ப்ளீஸ் ஃபாலோ த மியூசிக். மியூசிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண மாட்டீங்க. உங்கள் கொரியோகிராஃபி முழுங்கிடுறீங்க. முழுங்குறனால என்னாது, அது மறந்து ஆடுற மாதிரி வருது. தானனா தானனா முடிச்சிருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, தானனா தான அப்படி போய்டுறீங்க, விட்டுட்டுங்க. ஸோ கோரியோகிராஃபி ப்ளீஸ், கோரியோகிராஃபி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நிறைய வாட்ச் பண்ணுங்கள், நிறைய டிவியை பண்ணுங்கள், பார்த்துட்டு டைமிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நல்ல டான்ஸர் டைமில் திருப்பி நான் சொல்கிற மாதிரி போயிடும். ஓகே, நல்லா ட்ரெயின் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணணும், அவசரமே படக்கூடாது. ட்ரெயின் பண்ணும்போது அவன் 4 ஏன்னா இவன் நல்ல டான்ஸர், நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணலாம். புரியுதா? ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களோட கொரியோகிராஃபி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாட்ச். ஏன்னா இப்போ நீங்கள் கொரியோகிராஃபியில் நான் இறங்கிட்டேன்னா வேறு என்ன வேலை இருக்குது? இதுதான் இருக்கணும். இதை வச்சு நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் செலக்டடா இல்லையா, வெயிட்டிங்கா? ஓகே, வாட்ச். Selected. தேங்க்யூ மேம்.